நமஸ்காரம். வாஸ்து டிப். பக்தவத்சல பெருமாள் சேரன் மகாதேவி நின்ற கோலம் தனிச்சு நமக்கு நின்ற கோலத்தில் சிறப்பாக காட்சியளிக்கக்கூடிய பெருமாள் பக்தவத்சல பெருமாள் சேரன் மகாதேவி. தாமரைபரணி ஆற்றங்கரை ஓரத்திலே கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயில் பக்தவத்சல பெருமாள். இது இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடிய ஒரு கோவில். கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வருஷம் பழமை வாய்ந்த சிறப்பு பெற்ற, நம்ம நாட்கள்லாம் சொல்ல முடியாது, நான் தோராயமாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயில். இன்றைக்கி இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த கோயிலில் நரசிம்மர் 2 இடத்துல நமக்கு காட்சியளிப்பார். ஒன்று பெருமாளுடைய சன்னதி அருகாமையிலே தனி சிற்பமாகவும், அதே போல் வெளியில் பெருமாள் சன்னதிக்கு வெளியில் கிழக்கு நோக்கி நரசிம்மர் தனி விக்கிரகமாகவும் இருப்பார். ஐதீகம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் இந்த கோயில் கீழே நரசிம்மர் இன்றைக்கும் யோக நிலையில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். யாரெல்லாம் திருநெல்வேலி போகிறீங்களோ அவசியம் சேவிக்க வேண்டிய தனி சிறப்பு பெற்ற கோயில். ஜோதிட ரீதியாக பல உண்மைகள் அமைந்திருந்தாலும் இந்த கோயில் நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னா, கோயிலுக்கு அதிகாலை சென்று அந்த தாமிரபரணி தண்ணியில் குளிச்சுட்டு நீராடிட்டு சூரிய பகவானையும் சேவித்து விட்டு நீங்கள் பக்தவத்சல பெருமாளை சேவிக்கிறீங்க. அங்கே ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அமர்ந்து விட்டு நீங்கள் வரீங்க. அதே போல் ஒருவர் இருவருக்கு உணவு தானமாக கொடுக்கிறீர்கள் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் மாற்றம் ஏற்படும். நன்றி.